இனிய மாலை உச்சா வணக்கம் கார்த்திகா. வாருங்கள், வணக்கம். வணக்கம் மாமி. பான்களுடைய செயற்பாடு நிகழ்ச்சி 171 இன்று நாங்கள் தொட்டு இருக்கின்றோம். அதற்கு உங்களையும் எனது அன்பான மாமியையும் நமது அன்பான அதிபர் திரு நடாமோகன் மாமா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு பெரிய குட்டீஸ் இணைஞ்சிருக்கிறோம். அப்ப எல்லா பெரிய குட்டீஸுக்கும் வணக்கம். 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 ஓகே. ஆனா நீங்களும் தோப்பு கரணம் போடணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க ஜோதிச்சு மாட்டார். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் காட்டியா நான் மனதால பிரச்சனை இல்ல. நாங்க குட்டி கும்பிட்டு தரணிக்கா வருத்தம் குட்டி கும்பிட்டு துக்கரணம் போட்டு நாங்க எங்களை வேலைய பாக்கலாம். தரணிக்கா வாங்கம்மா. இது சங்கலி போறோம். சரி போடும். போடுங்க, அவசரப்படா போடுங்க. ஓகே, ஆறுதலா போடுங்க, பிரச்சனை இல்லை. யார் வடிவா பாடுறேன்னு பார்க்கலாம். போட்டி கார்த்தியா சொல்லு திருப்போட யார் வடிவாக பாடுறது. வாங்க குட்டி கும்பலாம் வாங்கம்மா. வீடியோல வாங்குவோம் தர்ச்சினி. எங்களுடைய 3 நிமிடங்கள் வந்து சரி சரியா. நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இன்னைக்கு நாங்க பாட போறது என்ன தர்ணிகா? திருப்புகழ். திருப்புகழ் யார் இயற்றியது? அருணகிரிநாதர். கேட்டிக்காரி. நாங்க இன்னைக்கு பாட இருக்கிற திருப்புகழ் ராகம் சுபபந்துவராளி. சுபபந்துவராளி எது? அருணா புரஹமனா ராகம் 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 சுபபந்துவராளி. சரி, முதல்ல நாங்க கணபதி பாடலை பாடிட்டு நீங்க தான் இன்னைக்கு ஸ்கிரீன் ஷேர் செய்யணும். முதல் கணபதி பாட்டை பாடிட்டு நீங்க ஸ்கிரீன் ஷேர் செய்யணும். எல்லாரும் சேர்ந்து பாருங்க வாங்கோ, நான் சொல்லி தரேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கணபதி என்றிடம் கலங்கும் வல்வினை கணபதி என்றிடம் கணபதி என்றிட காலனும் கை தொழும் தோளும் கணபதி என்றிடம் கணபதி அரும மாதலால் கருமா
கெட்டிக்கார அழகா பாடிருந்தீங்க எல்லோரும். வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப தர்ணிகா நீங்க ஸ்கிரீன்ஷாட் செய்யலாம். ஹரினிஷும் இணைஞ்சிட்டார். ஓகே, குட்டி இணைஞ்சிட்டார். வணக்கம் தர்ஷினி மாமி. வணக்கம். ஹரினிஷ் இணைவார நினைக்கிறேன். இன்னும் வரையில அவர் இன்னும் நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்கிறேன். பிரச்சனை இல்லை, அவர் வந்து இணையட்டும். நன்றி நன்றி. இன்னைக்கு நாங்க பாட போறது வந்து திருப்புகழ். இதை இயற்றியவர் உங்களுக்கு தெரியும், அருணகிரிநாதர். நான் சொல்ல தேவையில்ல. இதன் ராகம் சுபபந்துவராளி. இந்த ராகம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் சோகமான ராகமா இருக்கும். சரியான கொஞ்சம் சோகமான இது அந்த ராகத்தின் தன்மை அப்படி. அப்ப நாங்க வந்து பாடலாம். ஹரினிஷ் தானே, எல்லாருக்கும் தெரியுதா? அப்ப எல்லாரும் சேர்ந்து காதி மோதி ஆடாடு நூல் கற்றிடுவோரும் காதி மோதி ஆடாடு நூல் கற்றிடுவோரும் ஆசு தேடி குருஹாரம் அதுல அப்படி பிரிஞ்சிருக்கு.
என நீக்குவன என நீக்குருகாரும் என நீக்குருகாரும் நான் சரியா தானே சொல்றேன் ஏனே நெக்குருகாரும் என்ன ஏன நெக்குருகாரும் கொஞ்சம் இதா இருக்கு கவனம் அதுல வரிகள் மாதிரி முதல் பாதி வரிகள் மாதிரி தான் இனி அடுத்த அரவாசியம் வரப்போகுது நாதரூபம் மானாதராகத்து உறைவோனே நாகலோக அனைவரும் அழகாக பாடியிருந்தீங்க. ஆனா இப்ப எங்களுக்கு நேரம் இருக்கிறபடியா நீங்க ஒரு பேருமா பாடலாம் விருப்பமான ஆட்களுக்கு. ஹர்னேஷ் முதல் ஹர்னேஷ் கவனிச்சுட்டு வணக்கம் ஹர்னேஷ். ஓ உற்சாகமாக இருக்கிறீங்களா ஹர்னேஷ்?
நீங்கள் நாங்களும் உற்சாகமாக இருக்கிறோம். மாமிக்கள் இன்று புதுசாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்கள் உற்சாகமிக்கிறீங்களா? எல்லாரும் உற்சாகம். நன்றி. நன்றி குட்டி. இப்ப வாங்க கணபதி என்று சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு திருப்புகழ் பாட போறோம். திருப்புகழ் யார் இயற்றியது? எனக்கு தெரியும். போன கிழமை சொன்னாங்க. அருணகிரி. கெட்டிக்கார். இப்ப கை கும்பிட்டு திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க குட்டிமா. கை கும்பிட்டு திருச்சிற்றம்பலம். கணபதி என்றிட கணபதி என்றிடம் கடங்கும் வல்வினை கணங்கும் வல்வினை கணபதி என்றிட கணபதி என்றிடம் காரணம் கை தொழும் காலனும் கை தொழும் கணபதி கணபதி என்றிடம் கருமமாதலாம் கணபதி என்றிடம் கணபதி என்றிடம் கருமமில்லை கருமமில்லையே. இன்னைக்கு நாங்க திருப்புகழ் பாட போறோம். இதை இயற்றியவர் அருணகிரிநாதர். இதன் ராகம் சுபபந்துவ ராணி. எங்க சொல்லுங்க? சுபராளி. ஓகே, இன்னொருக்க சொல்லு குட்டிமா. சுபபந்துவராளி. ஹர்னேஷ். ஸ்ட்ரக் ஆகிட்டார். ஹர்னேஷ் ஸ்ட்ரக் ஆயிட்டார். ஓகே, யார் முதல்ல பாட போறீங்க? ஓகே, தர்ஷினி ஆண்டி வாங்க. மாமி காதி மோதி ஆய்தாடு நூல் கற்றிடுவோரும் இந்த வரி சரிதானே? உங்களுக்கு ஓகே தானே தர்ஷினி மாமி? அப்ப நான் முழுசா சொல்றேன், நீங்க முழுசா பாருங்க. ஆய்தி மோதி வாய்தாடு நூல் காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் காசு தேடி காசு தேடியாமல் வாழ பெறுவோரும் மாது பாகல் வாழ்வே ஏனலோ குறுகாரும்
நூர்பு மாகால நூற்பு கலைவாரே கலைவாரே. இப்ப இதே மாதிரி அடுத்த இப்ப என்ன நாதரூப நாதரூப மானாதராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனே. நாதரூப நாதரூப மானாதராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனே. நாகலோக நாகலோக மீரேழு பாருக்கு ஊரியோனே ஊரியோனே. நாகலோகம் நாகலோக மீரேழு பாருக்கு ஊரியோனே ஊரியோனே. தீதிலாத தீதிலாத வேல் வேல்வீர சேவற்கொடியோனே சேவற்கொடியோனே. நீதிநாத நீதிலாத வேல்வீர சேவற்கொடியோனே. தேவ தேவ தேவாதி தேவ தேவாதி தேவ இருமாடே பெருமாளே. நீதிலாத நீதிலாத வேல்வீர சேவற்கொடியோனே சேவற்கொடியோனே. தேவ தேவ தேவாதி தேவ தேவ திருமாடே பெருமாளே. அழகா பாடிருக்கீங்க ஜென்மாமி. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ரஜினி. நன்றி. வாழ்த்துக்கள். அன்வேஷ் வந்துட்டீங்களா? ஓகே, இப்ப வாங்க குட்டி. எங்க காதி மோதி காதி மோதி வாய்தாடு நூல் வாதாது நூல் கற்றிடுவோரும் கற்றிது வாழும் காசு தேடி காசு தேடி ஈயாமல் வாழ ஈயாமல் வாழ பெறுவோரும் பெறுவாரும் காதி மோதி காதி மோதி வாய்தாடு நூல்
வாதாது நூல் கற்றிடுவோரும் கற்றிடுவாரும் அரசு தேடி காசு தேடி ஈயாமல் வாழ ஈயாமல் வாழ திருவோரும் கெழுவோரும் மாதுபாகர் மாதுபாகள் வாழ்வேயன வாழ்வேயன நிக்குறுகாரும் நெக்குறுகாரும் மாறிலாத மாகாலனூர் புக் புக் தலைவாரே கலைவாறு மாதுபாகர் மாதிபாகள் வாழ்வேயன வாழ்வேயன் என நிக்குறுகாரும் நெக்குறுகாரும் மாறிலாத மாகாலனூர் கலைவாறு நாதரூப மானாதராகத்து உறைவோனே நாகலோக நாகலோக நீரேடு பார்க்கும் நிரேழு பார்க்கு உரியோனே உரியோனே நாதரூப நாதரூப ஆனாதராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனே நாகலோக நாகலோக மீரேடு பார்க்கும் நிலையழு பார்க்கு உரியோனே உரியோனே தீரிலாத தீதிலாத வேள்வீர தேவர் கொடியோனே சேவர் கொடியோனே தேவ 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 தேவாதி தேவ தேவாதி தேவ பெருமாளே பெருமாளே தேதிலாத தீதிலாத தேவீர வேள்வீர தேவர் கொடியோனே சேவர் கொடியோனே தேவ 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 தேவாதி தேவ
தேவாதி தேவ திருமாடி பெருமாளே வெற்றிக்காரன் ஹர்னேஷ் அழகா வாழ்த்துக்கள் ஹரிணேஷ். வருது நான் அழகா பாட்டு. So, அடுத்தது யார் பாட போறீங்க? நான். ஓகே ஜெஸ்மின் வாங்கோ. ஓ நன்றி கார்த்தியா. ஆதி மோதி காதி மோதி வாதாடு நூல் வாதாடு நூல் கற்றிடுவோரும் கற்றிடுவோரும் ஆசு தேடி காசு தேடி இயாமல் வாழம் தீயாமல் வாழ பெறுவோரும் பெறுவோரும் ஆதி மோதி காதி மோதி வாதாடு நூல் வாதாடு நூல் கற்றிடுவோரும் கற்றிடுவோரும் ஆசு தேடி காசு தேடி ஜீயாமல் வாழ பெறுவோரும் பெறுவோரும் மாதுபாகள் மாது பாக வாழ்வியல் வாழ்வேன கூறுகாரும் நெக்குருகாரம் மாறினாத மாறிடாத மாகல நூர்வு கலைவாரே மாதுபாகள் மாது பாக வாழ்வியல் வாழ்வேன கூறுகாரும் நெக்குருகாரம் மாறினாத மாறிலாத மாகால நூர்வு கலைவாரியே நாதரூப நாதரூப மானாதராகத்தம் மானாதராகத்து ஐவோனே உறைவோனே நாகலோகம் நாகலோக மீரேழு பாருக்கு உரியோனே உரியோனே நாதரூபம் நாகலோக நாதரூப மேல இருந்தே நாதரூப நாதரூப மானாதராகத்தம்
ராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனே நாகலோக நாகலோக இரேடு பாலக்கும் மீரேழு பாருக்கு யோனே உரியோனே தீரிநாத தீதிலாத வீர வேல்வீர தேவர் கொடியோனே சேவற்கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ திருமாலே பெருமாளே தீதிலாத வேல்வீர சேவற்கொடியோனே தேவாதேவ தேவாதி தேவ திருமாலே பெருமாளே கெட்டிக்காரி ஜெசியன்டி மிக்க நன்றி கார்த்திகா, மிக்க நன்றி. ஜெசிகா. நன்றி நன்றி. அனிஷ் குட்டி நீங்க எழுதுங்க குட்டிமா, மறந்துட்டேன் சொல்றதுக்கு. எழுதுங்க. இப்ப தரணிகா, நிறைவாக தரணிகா ஆதி மோதி ஆதி மோதி ஆதாடு நூல் வாராடு நூல் விடுவோரும் கச்சிடுவோரும் சு தேடி காசு தேடி இல்லாமல் வாழ திருவோரும் பெறுவோரும் ஆதி மோதி காடி மோடி ஆதாடு நூல் வாராறு நூல் திருவோரும் கற்றிடுவோரும் சு தேடி காசு தேடி நீயாமல் வாழ திருவோரும் பெறுவோரும் மாது பாகல் மாடுபார் வாழ்வீன வாழ்வே நீ கூறுவாரும் நெக்குருவார் மாறினாத பார் மகா
மானாடராட்டு ஆகத்து மானாதராகத்து மானாடராட்டு உறைவோனே உரிவோனே நாகலோக நாடரூப நாகலோக 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 நீரேடு பாருக்கு நீரேல் பார்க்கு ஊரியோனே உரியோனே நாதரூப நாடரூப அநாதராகத்து மானாடராட்டு உறைவோனே உரிவோனே நாகலோக நாகலோக நீரேடு பாருக்கு வீரேலு பார்க்கு ஊரியோனே உரியோனே நீதிநாதம் ஈடிலாட நீதீரன் சேவன் வேள்வீர் சேவன் கொடியோனே குடியோனே தேவதேவம் தேவாதி தேவம் தேவாதி தேவ பெருமாளே பெருமாளே நீதிநாதம் ஈடிலாட தேவி வேள்வீர் சேவன் குடியோனே தேவா தேவம் தேவா தேவ தேவாதி தேவம் தேவாதி தேவா பெருமாளே பெருமாளே நடிகாரி வாழ்த்துக்கள் ஆணிமமியும் ஓம் ரெடி சரி ஆதி மோதி காதி மோதி ஆதாடு நூல் பாதாடு நூல் கற்றிடுவோரும் கட்டிடுவோரும் காசு தேடி காசு தேடி யாமல் வாழ ஈயாமல் வாழ திருவோரும் பெறுவோரும் ஆதி மோதி காதி மோதி ஆதாடு நூல் பாதாடு நூல் கற்றிடுவோரும் கட்டிடுவோரும் காசு தேடி காசு தேடி யாமல் வாழ ஈயாமல் வாழ திருவோரும் பெறுவோரும் ஆது
ஹரினேஷ். ஹர்னேஷ் குட்டிமா மியூட் போடுங்கம்மா. ஓகே சாரி. பிரச்சனை இல்லை. ஓகே. மாறிலாத மாகாலனூர் புக்கலைவாரே புக்கலவாரி மாது பாகர் மாது பாகர் வாழ்வியன நீ கூறுகாரும் நெக்குருகாரும் மாறினாத மாறிலாத மாகாலனூர்வோ மாகாலனூரோ கலைவாரே பூக்கலைவாரி நாதரூபம் நாதரூபம் நாதராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனே நாகலோகம் நாகலோக இரண்டு பாருக்கும் மீரளி பாருக்கு யோனே உரியோனே நாதரூபம் நாகலோக வேதவாணி திருப்ப நாதரூபம் நாதரூப மானாதராகத்து மானாதராகத்து உறைவோனே உறைவோனி நாகலோகம் நாகலோக இரண்டு பாருக்கும் மீரளி பாருக்கு உரியோனே உரியோனி இதிலாதம் திதிலாத வேல்வீர சேவர் கொடியோனே கொடியோனி தேவதேவ தேவாதி தேவ பெருமாளே தீதிலாத வேல்வீர சேவர் கொடியோனி தேவாதேவ தேவாதி தேவ பெருமாளே. கெட்டிக்காரி வாணி மம்மி, அழகா பாடிருந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. அந்த சொல் பிரிச்சு எடுத்தபடியா அந்த மாது பாகர் அப்போ பிள்ளை பாடினான். மாது பாகர் வாடி என நீ கூறுகா அதற்கு மன்னிக்கவும். ஓகே, இது பெரிய நாங்க கருத்து பார்த்துட்டு முடிவு வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும், அதாவது வேணுமென்றே வாக்குவாதம் செய்யறதுக்கு வாதாடுற நூல்கள் இருக்குத்தானே, அத கற்கிற ஆக்களும். காசு தேடி ஈயாம, இது தெரியவன்னு நினைக்கிறேன், காசு இருந்தும் கொடுக்காத ஈயாம வாழ பெறுவோரும். மாதுபாகர், மாதுபாகர் என்றா யார்? மாதண்டா ஒரு பாகத்தை வந்து சிவன் வந்து பார்வதி கொடுத்தவர் தானே, அதான் மாது என்றால் பெண், பாகம் என்றா மாதுபாகர் வாழ்வே என நெக்குருகாரும், அவர்களை நினைத்து உருகாதாக்களும், அதாவது சிவனே சக்தி, அதாவது என்ன பெண்ணுக்கு பாகத்தை கொடுத்த சிவனை எண்ணாத ஆக்களும் நெக்குருகாரும். மாறிலாத மாகாள நூறு கலை வாரியம், மாறிலாத மாகாளன், மாகாளன் என்ன யமன் தான், மாறிலாத யமன்ட்ட இறந்து திருப்ப அதே லோகத்துக்கு போய் திருப்ப பிறந்து அதே திருப்ப பிறவி எடுத்து அப்படியே வச்சு செய்து கொண்டிருக்கணுமா. அவைக்கு இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு இந்த தண்டனை தான் நெடுக கிடைக்கும். அதாவது யமன் வந்து எப்பவும் நீதியாகத்தான் கொடுப்பாரு தண்டனைகள். அப்ப தண்டனைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க மறுபிறவியும் எடுக்கிறோமாங்க. அதனால இந்த முதல்ல நாங்க சொன்ன ஆக்கள் எல்லாரும் திருப்ப அதே பிறவி எடுத்துக்கொண்டிருக்கணுமா, திருப்ப பிறவிகள் எடுத்துக்கொண்டிருக்கணுமா. பிறகு நாதரூப மாநாதர் ஆகத்து உறைவோனே, நாதரூபம் என்றால் உங்களுக்கு தெரியும் இசை வடிவானவனே. மாநாதர் என்றால் மகாதேவன், அதாவது சிவனின் அகத்தில் இருப்பவனே. நாகலோக மீரேடு பாருக்கு உரியோனே, முருகன் வந்து 7 லோகம் என்ற 14 லோகங்களுக்கும் அதிபதி, அதத்தான் சொல்லிருக்கு. தீதில்லாத வேல் வீர சேவ கொடியோனே, தீது என்றால் குற்றம் இல்லாத, வேல் வீர அதாவது வீர வேலை கொண்ட, அதோடு சேவற்கொடியோனு சேவலை என்ன கொடியாக வைத்திருக்கும், மேல் கொண்டு கொடியாக வைத்திருக்கும் கொடியோனே. தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே, அதாவது தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான மேலான பெருமாளே என்று சொல்லிருக்கு. இவ்வளவுதான் இந்த திருப்புகள்ல கருத்து. இப்ப நாங்க வான்முகில் வளாது பேர சொல்லிட்டு நன்றி. வான்முகில் வளாது நம பார்வதி நம பார்வதி பார்வதி சிவனை போற்றி இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க வித்தவேசா சிவசித்தம்பரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் 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 சிற்றம்பலம். ரோஹரா ரோஹரா ரோஹரா. நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மகிழ்ந்தோம், ரசித்தோம், நாங்களும் இணைந்தோம், அதில் சந்தோஷம். கார்த்திகா கார்த்திகா அக்கா வாழ்த்துக்கள் கார்த்திகா. மிக்க மிக்க நன்றி 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 நன்றி. இன்றைய படிச்ச திருப்புகள் எனக்கும் புதுசா இருந்தது. எனக்கும் புதுசுதான். படிக்காத திருப்புகளா இருந்தா உண்மையில சிறப்பு. மிக்க மிக்க நன்றி. அதை ஒவ்வொரு வசனங்களா எழுத்துக்களையே சொல்லி நீங்க அழகா சொல்லி தந்தீங்க. மிக்க மிக்க நன்றி கார்த்திகா. நன்றி. சொல்லி தந்தபடியா தான் எங்களுக்கு அந்த மட்டு பிடி வட்டது. இல்லாட்டா உண்மையிலே அது அந்த பக்கம் இருந்திருக்காது. கஷ்டம். நன்றி. கர்ணிகாவும் கர்ணேஷும் வடிவா உச்சரிச்சு பாடுவோம். நல்லா வாழ்த்துக்கள் இருவருக்கும். ராஜினியாக பயப்படுத்துறா இந்த நேரம் அந்த இருட்டுக்குள்ள இருந்து. வணக்கம் எல்லாருக்கும். பாத்தியாக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ராஜினி ஆண்டி. அனைவருக்கும் நன்றி. மாமிக்களுக்கும் நன்றி. மிக்க மிக்க நன்றி. கார்த்திகா தொடர்ந்து விடுவோம். கிறிஸ்மஸ் பிளான்கள் என்ன மாதிரி போடுறீங்களோ இருக்கா? இது ராஜினி ஆண்டி நீங்க தான் ஏதாவது சொல்லணும். என்னடா நான் சொன்னா தானே எனக்கு பாடல்கள் தெரியாதுண்டு. செய்யலாம். நீங்க தான் என்ன சொல்லணும். கொஞ்சம் பேரையும் உங்கள் பக்கம் மாக்கள் எடுத்துட்டு சின்ன பிள்ளைகளே ஏதோ அந்த நேரத்தை பயன்பாடுகள் அனுப்பி அதுக்கு இதே இல்ல. நீங்க பழக்கம் டான்ஸ் இல்ல தானே இதுல. அதான் ஏதாவது இப்போ இந்த டைமுக்குள்ள செய்யலாம், ஏதாவது சொல்லலாம். இல்ல இல்ல டான்ஸ் அது தரல தானே கார்த்திகா. அது ஒரு இது இந்த சினிமா இல்லாம வீட்டுல அந்த வேத பாட்டுக்கு ஆடலாமே. நிறைய வேற வீட்டுல ஆடலாம். நான் ஒரு இது சின்ன பிள்ளைல இது வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல இல்ல அனுப்பி எல்லாம் விடுற இல்ல, அவங்க லைஃப்ல செய்யணும். அனுப்பி விடுற விளையாட்டுலாம் இல்ல, இது லைஃப் தானே. ஒரு நாள் ஒரு வெனிஸ்டே வருது உங்களுக்கு, அப்ப அந்த ஃப்ரைடே செய்யலாம் தானே என்ன கார்த்திகா? முதல் ஃப்ரைடே நான் அந்த சொன்ன நான் இதுக்கு என்ன மாதிரி அந்த ஏதாவது செய்தி சொல்லலாம் தானே. நாங்கள் அவை எழுதி தந்தா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நாங்க அதாவது ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அந்த அதுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு தானே, ஒரு மூல கதை அதெல்லாம். அதான் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளா செய்ய. இப்ப நீங்களும் இதுல வாராக்களையும் எடுத்துட்டு செய்து கொடுத்துட்டு ராஜினி அக்கா ஜெயமலர் அவர்கள் நிற்கிறார்கள், மற்ற நேவி சண்டி இவங்க எல்லாரும் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச 2 பிள்ளைகளையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம் தானே. அதான் இவை கொஞ்சம் ஒரு ஐடியா தந்து வேணா நான் செய்வேன் அதுக்கேற்ற மாதிரி. எனக்கு இப்ப சைவ இதண்டா செய்வோம், ஆனா இது கொஞ்சம் தெரியாதானே எனக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஏதாவது அப்படி உங்களுக்கு அனுப்பி நீங்க அனுப்புறதுல நிக்கிறீங்க, நாங்க லைஃப கதைக்கிறோம். இல்ல இல்ல அதுதான் அனுப்புறேன்னா பிள்ளைகளுக்கு பழக்க ஏதாவது செய்யலாம் சொல்லி செய்யறதுக்காக என்னென்ன மாதிரி செய்யணும், என்னென்ன மாதிரி செய்யறதுன்னு. இப்ப வாணிமாமி நாங்க என்ன இப்ப தேவாரம் எல்லாம் பாடிட்டு தானே தொடங்குறாங்க. அப்ப இவைக்கும் ஏதாவது இருக்கும் தானே, ஒரு சிறப்பு செய்தி சொல்றது, பக்தி செய்தி சொல்றது. பிறகு சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிறிஸ்துமஸ் உடுப்பால போட்டு சின்னதுல ஆடலாம், சினிமாக்களை தவிர்த்து பாட்டு பாடலாம். கிறிஸ்துமஸ் பாப்பா உடுப்பு போடுறது மற்றாக்கள் அப்படி ஏதாவது நான் யோசிச்சு பாக்குறேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி நிரல் கொஞ்சமா இருந்தா செய்யலாம். அதுக்குதான் சொல்றேன். ஏண்டா பெரிய நாள் இல்ல உங்களுக்கு, 2 கிழமை தான், 3 கிழமை படாது வந்துடும். என்னது ஏன்னா கிறிஸ்மஸ் வெனிஸ்டேன்றபடினால அதுக்கு முதல் வார வள்ளி தான் நாங்க செய்யலாம். அதான் உதைக்குதானே. அந்த வள்ளி உதைக்குது எங்களுக்கு. மறந்துட்டேன். அப்படியாண்டா அதுக்கு முதல் வள்ளி செய்யணும். என்ன 22 இல்ல 20 செய்ய முடியாது. 25 தான் கிறிஸ்துமஸ். இல்ல இல்ல நான் அந்த வள்ளி நிக்க மாட்டேன். அதுக்கு முதல் வள்ளி நிக்க மாட்டீங்களா? கிறிஸ்துமஸ் முதல் அப்படின்னா கிறிஸ்துமஸுக்கு பிறகு வர வழி தான் வைக்கலாம். இல்லை அது சரி வராது. அப்படி ஏண்டா அந்த வீக் டேஸில் கார்த்திகாவுக்கு டைம் இருக்காது. என்ன கொஞ்சம் கஷ்டமா வேலைக்கு போறோம். 25-26 கஷ்டமாகாது. 25-26 ஒரு மணிக்கு
இல்ல இல்ல அது 25, பிரச்சனை 26 எங்களுக்கு பிஸியா இருக்கும் அப்படின்னு அது ஃபயர் அட்டாக் தானே அது பயங்கர அது எங்க வீட்டுல ஆட்கள் வந்து அதுக்கு எங்களுக்கு பிஸியா இருக்கும். எங்களுக்கு லீவு அதுக்குதான் 25 23 எங்களுக்கும் நீங்க எல்லாம் அதானே நாங்களும் நான் அதை மறந்துட்டேன். அந்த அடுத்த வெள்ளி செய்யலாம் 27. 27 அடுத்த வழி தான் தரும். 27 அடுத்த வள்ளி. ஆனா இவங்க பிஸியா என்னமோ தெரியல. ஆனா அப்ப அது கிறிஸ்மஸ் முடிஞ்சு நீங்க என்ன கொண்டாடுறோம்? நாங்க கொண்டாடுவோம் பரவாயில்ல. நாங்க கொண்டாடல தானே. நீங்க வருவீங்க தானே. இப்ப ஜெயமலர் 27 ஆனா அப்ப ராஜினி அக்காக்கெல்லாம் அந்த 27 பிரச்சனையா எனக்கு இருக்குமா? எல்லாம் சரி வராது. நான் எல்லாம் செய்து விடுறேன். எனக்கு 15ஆம் தேதி அப்புறம் ஆபரேஷன். அப்ப வார மாதம் தங்கால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஆனா நான் அவருக்கு இது உதவி செய்து அனுப்பி அவ பழக்கிறதுக்கு எதுவும் என்ன பிரச்சனை? கண்ணை தானே சொல்றீங்க? எனக்கு 2 கண்ணையும் செய்யணும், அடுத்தடுத்து செய்யணும் மாட்டேன். அப்ப 11ஆம் தேதி உண்டு, அதுக்கு பிறகு உண்டு. அடுத்தடுத்து செய்ய மாட்டேனுமே. செய்யறது கட்டுற செய்விடுமா? 11ஆம் தேதி தந்துட்டேன் 12 மணிக்கு வரை. தெரியல. ஓகே. யாரோ ஒரு ஆளுக்கு அடுத்த மாதமே தாண்டே ஒரு கண்ணுக்கு. ஓகே. அப்படி என்றால் ஓகே. அப்புறம் யோசிப்போம். அந்த வள்ளி சரி வராது. அதுக்கு முதல் செய்யறண்டாலும் கார்த்திகாவே இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. எனக்கு அதை விட இவங்களை இந்த பயப்படுத்துறது யாரு கூட்டிட்டு போயினா உனக்கு வீட்டுல யாரும் உதவிக்கு இருக்கணுமே, அதான் கண்ணுக்கு அப்படி கேட்கறாங்க. இந்த பெரிய ஆபரேஷன் எல்லாம் செய்தனால் ஒன்றுங்க கண்ணுக்கு தான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்க வீட்டை வந்து சேரணுமே. அது பக்கத்துல என்னடா 3 வருடம் விட மாட்டான்ட்டாங்க. அப்புறம் ராகவி தம்ப கூட்டி வந்தது. அவர் சொன்னது நான் கண்ணை கட்டி கொண்டு போகணும் ஒரு பக்கத்தாலன்ட்டு. ஓகே. நான் அப்புறம் வாரக்கிழமை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் கார்த்திகா. அந்த 20 சரி வராது தான். நான் மறந்துட்டேன். நானும் மறந்து போனேன். நான் இப்பதான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. அதுக்கு முதல் வள்ளி சரி வரா? என்ன டேட் வரும் அதுக்கு முதல்? 13 பரவாயில்ல தானே. அது கிறிஸ்மஸ் டைமும் தானே. இனி பிரச்சனை இல்லை, நீங்க தான் சொல்லணும். நீங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டு ராஜினி அக்கா. நீங்க ஆபரேஷன் பிறகு தானே அக்கா? அதுக்கு பிறகு தானே 11 அப்படியாண்டா நீங்க அரேஞ்ச் பண்ற பிள்ளைகள் தங்கச்சி என்ன அவ கார்த்திகா தந்த வசதியின்படி அவைக்கெல்லாம் செய்யட்டும். நீங்க அந்த இதன்படி வைங்க. நான் இப்ப நேரடியா வராட்டிங்க நான் இதுல இருந்து பங்கு போட்டு வந்தானே. அதுக்கு முதல்ல நான் இதை அப்படி செய்தனால 7 மாதம் அவக்கு அதை பல பிள்ளைகளுக்கு என்னென்னங்கிற வேத இதுகளை அவருக்கு தெரியாதுனே. பாடலோ இல்லாட்டி இதுகளை ஜெயமலரும் இதன் உதவி செய்வா. அப்ப செய்து அவ கார்த்திகா அவைய பிள்ளைகளை சொல்லி கொடுப்பா. சரி. அப்ப 12 செய்வோமா கார்த்திகா? 13 17 அதுக்கு முதல் ஃப்ரைடே 13 வருது. 13 வரும். 14 வரைக்கும் செய்யறேன். பிறகு கலந்து கொள்ளுவேன். ஆனா இப்ப வாரக்கிழமைக்கு என்ன மாதிரி என்று சொல்லி டிஸ்கஸ் பண்ணணும். வேற நீ அங்கால அடுத்த ஒரு கிழமை என்ன அதான் அவே மிச்சம் வந்து செய்திகள் சொல்லலாம். அதை எல்லாமே சொல்லலாம் தானே. ஜெயமலர் ஆண்டி நித்திரம் வந்துட்டா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? சந்தோஷம் பொங்குதே பாட்டு நான் சொல்லித்தாங்க பாட. நல்ல பாட்டு. சந்தோஷம் பொங்குதே. இல்ல அது இல்ல அது இல்ல இல்ல எனக்கு ஒரு பாட்டு பாட இல்ல என்ன பாட்டு? என்ன பாட்டு அது? அதுக்குள்ளே முடிஞ்சிருங்க. என்ன பாட்டு அது? சந்தோஷம். யூடியூப்ல போய் அடிச்சா இல்ல பாடலும் வரும். நான் அப்படிதான் பார்க்கும். அப்ப நீங்களும் நாங்க கொஞ்சம் சின்னதா வந்து சேர்த்து உங்களுக்கு விருப்பமான ஆட்களும் வந்து பாடலாம். ரஜினி மாமி எல்லாம் பாடுறா ஓகே தானே. எனக்கு என்ன பாட்டு எல்லாம் தெரியாது. அப்ப தேடி பார்க்க முடியாது. நான் பாடுறேன். நான் 2-3 பாட்டு வச்சுக்கிறேன். ஒரு பாட்டு பாடுறா. ஓகே. பாட்டுக்கு பாட்டா போயிடும் நிகழ்ச்சி. நிறைய பாட்டு சொல்றேன். ஏதாவது இதை பத்தி
அதாவது இல்ல கிறிஸ்துமஸ் கதை கிறிஸ்துமஸ் கதையாச்சது எல்லாம் எப்படி கிறிஸ்துவ கதையாவும் சொல்லலாம். பிறப்பு விழாவை மாணியக்கா ஓ இல்லடி இப்ப நாங்க பாடுறதுல தான் வேற பாட்டு அதெல்லாம் இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் வேற பாட இப்ப ராஜினி அக்கா நெய்வு செஞ்சியாக அவங்கள பற்றி யாரும் கதை கட்டு அவ பாடாம அவன் நெடுக பாடுறதாங்க. இருக்கிறாங்களோ ஓட்ட காட்டுற வேலை தானே. நாங்க பாடுறோம் நான் பேசியக்கால சரி அதுக்கு விட்டு தாரம் நீங்க கேளுங்க இந்த மாதிரி கதைங்க. அத என்ன பாட்டு கார்த்திகா அந்த அது கிறிஸ்தவ பாட்டு நீங்க சொல்லி கொடுத்தது இமைகள் மூடும் இமைகள் மூடும் நல்ல அது எல்லாம் பிள்ளைகள் பாடட்டு நல்லா இயேசுக்கு என்ன கொடுப்பதுன்ற ஒரு பாடல் இருக்கு கிறிஸ்துமஸ் நாள்ல. ஓகே இதுல இருக்கிறது நீங்க மூன்று பேர் வேணும்னா பாலண்டா உங்ககிட்ட விட்டு கூப்பிடுங்க அவங்க போல சிந்தனையில வழிகிட்டு வேணும் மனத்தியால கணக்கு அது சிந்தனையா போயிடும் சின்ன சிந்தனை கொடுக்கலாம் தானே சின்ன சிந்தனை வேற கடைசி கடவுளே கார்த்திகா சும்மா இருங்கம்மாச்சி மண்டே இணைந்து பாருங்க அப்ப உங்களுக்கு விளங்கும். ஓகே 13 வைங்கோ சரியா ஏண்டா இனி என்ன இது கிறிஸ்மஸ் நாளில இருந்து கிறிஸ்மஸ் தின மரங்கள் வச்சு வர அங்கே அந்த இது வந்துருந்தாரு மூடு வந்துடும் கிறிஸ்மஸ் மூடு எல்லாரும் வீட்டுல மரங்கள் வச்சிருக்கீங்க நானே என்னை வச்சிருவேணும் 13 என்ன கிழமை வருது? சனிக்கிழமை. வள்ளி 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 கார்த்திகால நேரத்திலேயே தான் வெள்ளி அவன் வியாழன் பூதானே கார்த்திகாடா வரும் எங்களுக்கு சனிக்கிழமை அங்கே பெருமாள் போல சட்டம்ல அது 14 ஓகே 13 அப்போ ஜெயந்தியும் ஜெயமலர்களும் நீங்கள் நேவ்சந்தியும் மற்றது ராஜினியக்கா டிஸ்கஸ் பண்ணுங்க 4 பேரும் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னு டிஸ்கஸ் பண்றேன். ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓ கேளுங்க அப்படியாண்டா நீங்கள் சொல்கிற மாதிரி டான்ஸ் எது இருந்தால் பின்ன அனுப்பி விடுங்க வேறு வழி இல்லை அல்லது அந்த பிள்ளைகளை ரெடி பண்ண அவங்க வந்து செய்ய மாட்டோமோ இதில் இப்போ ஜெயமலரோ யாரோ ஒரு ஆள் பொறுப்படுத்தா அந்த பிள்ளைகள் வந்தால் இதாண்ட மாட்டேங்க தானே அது சோமாயிட்டியை கொடுத்துக்கண்டா வந்து ஏதாவது செய்வேன் இல்லை இவா ராஜினியக்கா சின்ன பிள்ளை தெரிஞ்ச பிள்ளைகள் எதுவும் இருந்தா இப்ப இந்த நாங்க செய்யறோம் யூடியூப பார்த்தே பழகலாம். இப்ப டான்ஸ்ல எல்லாம் இருக்குது அந்த வேத பாடல்களுக்கும் டான்ஸ் இருக்குது அத பார்த்தே பிள்ளைகள் பழகலாம். என்னடி வந்து நான் அதை பார்த்துட்டு சும்மா மெசஞ்சர்ல பதிச்சு விட்டேன். சின்ன பிள்ளைகள் நல்ல ஒரு பாட்டு நல்ல டான்ஸ் கொஞ்சம் சரி உங்களையும் கேளும் பாடுறதுல ஆர்வத்துல அது கட்டித்தானே அது கேக்குதுங்கல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். காயாவும் வளரல காயா விளையாட்டு வார வருஷம் காயா வைத்தலாம் முதல் மேடையா ஜெயமலா அவர்கள பேத்திய. சரி என்ன மாதிரி நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இது என்ன இது அது என்ன செய்ய பார்த்து போட்டோம் தெரியுதில்ல. ஓகே காத்தியா மாரக்கிழமை ஒரு தரம் நாங்கள் இதை பற்றி தண்டுவோம். மாரக்கிழமை இனி அதுக்கு அடுத்த கிழமை செய்யும் ஒன்று ஆட்சி. ஏன்னா இப்போ என்ன மாதிரின்னு சொல்லுங்க நீங்கள் 2 பேரும் முடிவெடுங்கோ. ஏன் பழக்கிறேன்னு சொன்னா நான் ஒரு பாட்டு வரி விரட்டு எடுத்து அனுப்பி விடுறேன். விரட்ட கேட்டு அனுப்பி விடுங்க. பிள்ளைகள் வீட்டுல இருந்தும் நீங்க அந்த பாட்டை போட்டா ஆடலாம் நினைக்கிறேன். சும்மா கைய எப்படி ஆடுறதா இல்லை அப்படியாண்டா கார்த்திகா ஒரு குரூப் அமைக்கணும் உங்க எல்லாரையும் சேர்த்து. என்ன கார்த்திகா நடனம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உடனே பிள்ளைகளையும் இல்லை இவங்களையும் எடுத்துட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் தானே. ஜெயமலர்கள் ராஜினி அக்கா மற்றது நேவிஸ் அவர்கள் எல்லாத்தையும் ஒரு குரூப்புக்குள்ள போட்டிங்கண்டா எல்லாரையும் உங்களுக்கு இலகுவா இருக்குமல்ல என்ன மாதிரியாண்டு நான் போட்டுட்டு அதுதான் சொல்றேன். பொன்மாலை பொழுது மாதிரி அந்த எண்ணிக்கையோட கிறிஸ்மஸ் பொன்மாலை பொழுதும்
என்ன எண்ணிக்கையை எடுக்க வேணும் அது என்ன என்ன ஆமாம் ஆமாம். அது ஓகே சரி நாங்க செய்துட்டா அப்படின்னா பாப்பாட்டுட்டு ஓகே. அப்போ அடுத்த கிழமைக்குள்ள நீங்கள் தாண்டுங்கோ. ஜெயமலர் பிள்ளைகள் இருக்கா தெரிஞ்ச பிள்ளைகள்? இங்க என்னட்ட இல்ல வேதக்கார பிள்ளைகளும் இல்லதான் மற்ற வேலை நான் நினைக்கல வந்து செய்வினமன்று இல்லை இல்லை அவங்க ஜூமில் வந்தேன்னா ஜூமில் வந்துட்டு செய்தாங்கன்னு சொன்னதாரு. பெரிய பிள்ளை வராதுகள், சின்ன குட்டீஸு ஏதாவது ஒரு பாட்டோ அல்லது கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வந்துதுன்றது நிறைய இருக்குது தானே உங்களுக்குள்ள. அதுகளை செய்தாங்க ஜூமில் வந்துட்டு செய்கிறாங்க. வேறாரு நாவல் கிறிஸ்துமஸ் பாப்பாக்கு வரல. நான் உங்களுக்கு தாத்தா தாத்தா நீங்கள் அந்த தாத்தாவா பெரிய வண்டியை தள்ளி கொண்டு வரணும், கிஃப்டெல்லாம் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த இல்லாத உடுக்க போட்டோன்னா தடியையும் வச்சுக்கொண்டு ஒரு டான்ஸ் என்னட்ட இருக்கு நான் இங்க இருக்கு அந்த செட்டாவிய வச்சு அவையோட கூட கொடுத்துட்டு வேண்டி வைக்கிறேன். என்ன டேங்கடா ஒரு செட் கல்வியக்கா வணக்கம். என்ன வந்துட்டு முடிச்சுறீங்க? வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்ன செய்யலாம் கிறிஸ்மஸுக்கு? உங்களுக்கு 4 பிள்ளை இருந்தாங்க. நாங்கள் கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்கிறது? கண்ணை மூடி கொண்டு நித்திர கொள்வோம். அந்த 2 நாளைக்கு லீவு தருவீங்க தானே? 4 பிள்ளைகள் இல்லையா வீட்டுல சுத்தி விடுங்களேன். எங்க 4 காலையில நிக்கிறேன். எப்ப மிருகங்களா மாறினது? எந்த காலமே மாறித்தானே இருக்கிறோம். சரி, எதுக்கும் ஒரு குறிப்பண்ட போடுங்கோ. இந்த காலமையில தானே வாராக்களி வேலு அதிகம் தானே வாணி எல்லாரையும் ஒரு சாம்பாராக்கி விட வேண்டியது. தனித்தனியா ஒரு கறியை வச்சாதான் கிடைச்சிடா இருக்கும். ஏன்னா அது கறி சொல்லிக்கலாம், அப்புறம் அது கறி சோதியாண்டு தனித்தனியாவே கணக்க போயிடும். முடிய நீங்கள் சாம்பார் மாதிரி எல்லாரும் செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாம்பார் தான் ஜசியும் அதான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எனக்கு மட்டும் அனுப்பினா நானும் வந்து நீங்கள் நாங்கள் தான் செய்யணும் வேதக்காரர். அதுக்குதான் நான் 2 பேரும் முன் வந்திருக்கணும். இல்ல நாங்களும் சேர்ந்து செய்யணும், பிரச்சனை இல்லை. எதுக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை கார்த்தியாக்கா என்ன செய்யறாங்க பிள்ளைகளுக்கு என்ன அதுலதான் நீங்க தான் செய்யணும். ஒரு பிளான் செய்து பாக்குறோம் என்ன மாதிரி செய்யலாம்னு பாக்குறோம். ஏற்கனவே ஒரு டேவிட் நாட்டை கேட்டு ஒரு கிறிஸ்டியன் பாட்டு ஒன்று ஒரு இதா போட்டு நானும் எடுத்து வச்சிருந்தேன். நான் முயற்சி செய்வதுதானே, இதுல ஒன்றும் இல்லதானே. இது என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கலந்து படிக்கிறது. படிக்கலாம், ஜெர்மன் மொழியிலையும் படிக்கலாம். அந்த கிறிஸ்துமஸ் பாட்டு எல்லாம் இருக்குதானே ஜெர்மன்ல, தெரிஞ்ச பிள்ளைகள் அதுலயும் படிக்கலாம். இந்த வார பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள் உங்களோட வீட்டுல ஒரு பாப்பிள்ளைய வச்சு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள தோட்டத்துக்கு இருக்கு மாப்பிள்ள வச்சு அப்படி ஒரு ஆளெல்லாம் செய்யலாம். அப்படி வந்து ஒரு வீட்டுல பாடுறதுல பிரச்சனை பாப்பா அவளை வச்சு தொட்டில வச்சு ஆட்ட வேண்டியதுதான். சீச்சி அவர் புறா பின்னாடிதான் வருவார். பரவாயில்ல, நாங்க பார்த்தோம். அப்படி என்ன சரி, நான் ஒரு பிளான் போடுறேன். பிரச்சனை இல்லை, பாக்கணும். எங்களை மறந்துடாதே, நெஞ்சு சேர்க்காது. பாத்துக்கலாம் போல வாருப்போமா அட்ட ஒரு நாளைக்கு கேட்கிறோம். இல்ல நான் ஆனா யூடியூப்ல எல்லாம் இந்த வேத பாட்டு கேக்குறேன். நல்ல நல்ல பாட்டு காலையில ஊர்ல அந்த வெடிய வெள்ளனா அந்த பாடல் போடுவீங்க. நல்ல பாடல் எல்லாம் இருக்கும் பாடம். அது சைவக்காராக்கள் அந்த ஆறுதலின் தெய்வமே அந்த பாட்டு, காப்பர் காப்பர் அதெல்லாம் கேக்குறேன் நான்.
சரி நீங்க மிச்சத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க இல்ல, டேவிட் அண்ணா அனுப்பி இருந்தேன் அவருக்கு படிக்காரு. தேனினிமையிலும் இயேசு நாமமும் அந்த பாட்டு உண்டு. இதுல காத்தியா கூட வாட்ஸ்அப்ல நம்பர் அனுப்பி விடுவோம். நான் ப்ரூஃப் செய்துட்டு உங்களுக்கு அதுல நாங்க மிச்சம் பிரச்சனை இல்லை. எல்லோருக்கும் இனிய மாலை பொழுது. நன்றி கார்த்திகா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.